வணக்கம் நண்பர்களே, நான் ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஒரு 3 ஏக்கர் சுற்றி 2 இன்ச் வேலை போட்டு தர சொன்னாங்க. கோழி வளர்க்குற மாதிரி கோழி குஞ்சு எதுவும் வெளியே வரக்கூடாதுங்கிற காரணத்தினால 2 இன்ச் வேலை போட்டு தர சொன்னாங்க. அதுக்கு தான் நம்ம வலை ஏற்றிட்டு இருக்கோம். நைட்டு வலை ஏற்றிட்டு இருக்கோம். நம்ம காலையில் சைட்டுக்கு போயிடும். சரிங்களா? இப்போ இது நம்ம 2க்கு 2 சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 அடி ஒசரம், 1 சைடு ட்விஸ்டட் வரும், 2க்கு 2 அளவு இருக்கும். சரிங்களா? பாருங்க, இதான் வலை. இதான் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஒசரம் 5 அடி, 2க்கு 2 இருக்கும், 1 சைடு ட்விஸ்டட் வரும். பாருங்க, இடத்துக்கு வந்தாச்சு. காலைல வலை இறக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வண்டியில் நைட்டு லோடு கொண்டு வந்துட்டோம். இறக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் குழி அடிக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா? இது மொத்தம் 1600 அடி என்னமோ வந்துருந்துச்சு மொத்தத்தில். அது ஃபுல்லாக எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. சரிங்களா? இப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் சந்தேகம் இருந்துச்சு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபென்சிங் சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இறக்கிட்டு இருக்காங்க. வலை நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 2க்கு 2னா 2க்கு 2 கரெக்டாக இருக்கும். அதோட ஜிஎஸ்எம் 70 ஜிஎஸ்எம் இருக்கும். இதுவே நீங்கள் டாட்டாவில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். இது ராஜ்காட் வயரு நல்லா இருக்கும். இதேமாரி உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பக்கத்தில் லைஃப் கண்டிப்பாக வரும், தெளிவாக இருக்கும். இதுவே டாட்டா கேட்டிங்க அப்படின்னா ரேட் வைஸ் கூட வரும். இது பட்ஜெட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இதான் இடம். இடத்துல எல்லாமே மண் அடித்து தெளிவாக ஆக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஆட்கள் குழியை அடிச்சு வச்சுட்டாங்க. நான் கல் எடுக்க போயிட்டேன். குழியும் அடித்து தெளிவாக வச்சிருக்காங்க. நம்ம கல் போடுறதா நம்ம கல்லை போட்டு கலர் அடித்து மட்டம் பார்த்து தெளிவாக ஃபென்சிங் இந்த இடத்த ஃபுல்லாகவே சுற்றி உள்ளே மீன் பண்ண வைக்கிறாங்க. அதான் குழி தோண்டி வச்சிருக்காங்க. அதை சுற்றியுமே ஃபென்சிங் அமைக்க சொன்னாங்க. பார்த்தீங்களா? நம்ம நேராகவே டைரெக்டாக புதுக்கோட்டையிலேயே கல் எடுத்து வந்துடும். நம்ம எங்கே தமிழ்நாட்டில் எங்கே வேலை நடந்தாலும் கிருஷ்ணகிரி கல்னாலும் புதுக்கோட்டையில் எடுத்துரும். அதே மாதிரி புதுக்கோட்டை கல்னாலும் புதுக்கோட்டையிலே எடுத்துரும். சரிங்களா? கல் கிருஷ்ணகிரி கல்லும் கருங்கல்லும் எடுத்து வேலை பார்ப்போம். அதே மாதிரி புதுக்கோட்டை கல், வெள்ளைக்கல், ஆரஞ்சு கல் அதுவுமே எடுத்து நம்ம வேலை சுத்தமாக தெளிவு பண்ணி கொடுப்போம். சரிங்களா? கல் 7 அடினா கரெக்டாக 7 அடி இருக்கும். 5க்கு 4 அந்த ரேஞ்ச் இருக்கும். தெளிவாக இருக்கும். கல் சுத்தமாக இருக்கும். தெளிவான முறையில் சுத்தமான கல் தான் நம்ம போட்டு கொடுப்போம். அதே மாதிரி முட்டுக்கல்லுக்கு 10 கல்லுக்கு 2 முட்டுக்கல் கொடுப்போம். 7 அடி கல் போடுற இடத்துல 5 அடி முட்டுக்கல் கொடுப்போம். அதே மாதிரி 8 அடி கல் போட்டிங்க அப்படின்னா அது 6 அடி முட்டுக்கல் மையத்தில் கல்லோட மையத்தில் பிடிக்கிற மாதிரி 11வது கல்லில் 2 முட்டுக்கல் தெளிவாக போட்டு கொடுத்துப்போம். சரிங்களா? இப்போ ஆட்கள் கல் ஏற்றிட்டு இருக்காங்க. இது மொத்தமாகவே கல் பட்டல எடுக்கனால நம்ம பட்ஜெட்டில் தெளிவான முறையில் ஃபென்சிங் பண்ண முடியுது. பாருங்க, கல் இப்போ இறக்கி போட்டுட்டு இருக்காங்க. கல் 7 அடினா கரெக்டாக 7 அடி சுத்தமாக இருக்கும். பார்த்தீங்களா? ஹைட்டு பார்க்கும்போது தெரியும் 7 அடிக்கு தெளிவாக இருக்கும். ஃபென்சிங்குமே அதே மாதிரி சுத்தமான முறையில் தெளிவாக பண்ணி கொடுப்போம். வேலையில் எந்த குறையுமே இல்லாமல் கஸ்டமர் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் ஃபென்சிங் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸுக்கு ஏற்றால வேலை சுத்தமாக இருக்கும். சரிங்களா? பாருங்க, கல் சைஸ் பார்க்கும்போது தெரியும் சுத்தமாக இருக்கும். பட்டறையை பொறுத்தல கல் லோடு எப்படி வருதோ அதை கணக்கு பண்ணி கல் அறுப்பாங்க. அதுக்காண்டி எப்போதுமே ஒரே சைஸாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சப்போஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒவ்வொரு பாறையை பொறுத்து கொஞ்சம் அளவுகள் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கல் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு கல் நல்லா நேராக இருக்கும். ஒரு சில கொஞ்சம் வித்தியாசப்படும். ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மிஷின் இருப்பு கல் தட்டும்போது எந்த மாதிரி கல் உடையதோ அதே மாதிரி தெளிவாக இருக்கும். கிருஷ்ணகிரி கல்லுங்கிறது ஒரே சைஸாக இருக்கும். சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே கருங்கல் சுத்தமாக இருக்கும். சரிங்களா? அந்த அதுலேயும் ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். நம்ம இதில் 180 ரூபாய் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி கல்லில் பண்ணும்போது ஒரு 190 ரூபாய்க்கு இது பண்ணி கொடுப்போம். இது நார்மலாக பண்ணுறதுலேருந்து 10 ரூபா அது கூட இருக்கும். சரிங்களா? ஏன்னா கல் வைஸ் காஸ்ட் வைஸும் ஜாஸ்தி. ஏன்னா லோடு அங்கேருந்து கொண்டு பிஸ்கட் மாதிரி கட்டமாக கொண்டு வருவாங்க. கொண்டு இங்கே பட்டரில் அறுப்பாங்க. புதுக்கோட்டையில் அறுப்பாங்க. அறுத்து தெளிவுபடுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? அது ரேட் வைஸ் கூட வரும். ரன்னிங் ஃபீட்டுக்கு எந்த வேலி போட்டாலும் சரி 10 ரூபா கூட வரும். சரிங்களா? கல் இப்போ மட்டம் பார்த்து கலர் அடிச்சிட்டு இருக்காங்க. இடம் கொஞ்சம் தோன்றதுக்கு கீழே பாறையாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷினை வச்சு ஓடிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ரேட்டு சொல்லுதோமோ அந்த ரேட்டு பண்ணிட்டோம். மிஷின் ஓடலை 2வது தண்ணி ஊற்றி தோண்ட வேண்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 5 ரூபா எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அதில் 2வது லேபருக்கு வேலை இருக்கு. நம்ம ஒரே அதில் பண்ணி முடிக்க முடியாது. மிஷின் வச்சு 2 அடி ஓடிருச்சு அப்படின்னா லேபர் குறையும். நம்ம 2வது தண்ணி ஊற்றி 2வது தோண்டுங்க பட்சத்தில் அது லேபர் கூடும்போது இப்போ நார்மலாக 180 ரூபாய் பண்ணுறது 185 ரூபாய் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி 140 ரூபாய் பண்ணுறது 145 ரூபாய் பண்ணுறது 150 ரூபாய்க்கு பண்ணுவோம். அது 5 ரூபா முன்ன பண்ண இருக்கும். ஆனால் நார்மலாக பண்ணுறதோட 5 ரூபா கண்டிப்பாக கூட இருக்கும். ஏன்னா வேலைகள் இருக்கு. நம்ம எந்த ஃபென்சிங் ஒர்க்கை பொறுத்தாலுமே கண்டிப்பாக 4 பார்பெட் முள்ளு கம்பி இழுத்து கொடுத்துருவோம். கஸ்டமர் கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும், கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா 3 போட்டு கொடுப்போம். அதோடையும் கம்மியாக வேணும்னா ஸ்டே கம்பி இருக்கு பார்த்தீங்களா? அதுலேயே 3 கம்பி போட்டு நம்ம தெளிவாக அதையுமே உள்ள வச்சு கட்டி கொடுத்துருவோம். ஸ்டே கம்பி போட்டால் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி இருக்காது. முள்ளு கம்பி போட்டுட்டோம் அப்படின்னா ஆடு மாடு எதுவுமே உரசாத மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லாகவே போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கிற மாதிரி ஆச்சு. ஃபுல்லாகவே போட்டாச்சு. நம்ம இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம மீன் பண்ண அமைக்கைக்கு போட்டிருந்தாங்க. அதுவும் மட்டம் கட்டி ஃபுல்லாகவே சேசி போட்டு அடிச்சு இடத்த ஒழுங்கு நல்லா இருந்த தெளிவாக இருந்த இடத்த 2 மண் ஏற்றி
ரெண்டாவது மட்டப்படுத்தி எந்த மாதிரி மீன் பண்ண வளர்க்குறதுக்கு தேவையோ அதே மாதிரி ஃபென்சிங் வந்து குழி வந்து தெளிவாக கிணறு மாதிரி எடுத்துட்டாங்க. அதை சுற்றியுமே ஆட்கள் யாரும் போகக்கூடாது, ஒரு 2-3 வாசல் படி தான் மட்டும்தான் வேணுங்கிறதுனால அதுவுமே சுற்றி அடைச்சிருங்கன்னு சொன்னதுனால அதுலேயுமே நம்ம 2 இன்ச்சு வலை, 2 இன்ச்சு நார்மலாக பண்ணாலும் ரேட் வைஸ் ஜாஸ்தியாங்க. இடத்துக்காரங்க அவங்க 2 இன்ச்சே போட்டுருவோம், அதுவே போதும், நம்ம கோழி எதுவுமே வராது, கோழி குஞ்சு கூட வரக்கூடாதுனால 2 இன்ச்சே போட்டாங்க. இப்போ நார்மலாக ஃபென்சிங் வந்து 3 இன்ச்சு வர வரைக்கும் போடலாம் சரிங்களா. அதோட டைமண்ட் சைஸ் வந்து 3.5 3 இருக்கும். நம்ம அதிகமாக பயன்படுத்துறது வந்து 3க்கு 3 தான் போட்டு கொடுப்போம். ஏன்னா 3.5க்கு 3ங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், 3க்கு 3 அதோட சின்னதாகும். 2ங்கிறது சின்ன சைஸாக இருக்கும், கை கூட உள்ள போகாது, சின்ன சைஸ் ஆயிரும். பாருங்க இது வந்து 2க்கு 2 சரிங்களா. இதே வலையில நான் டாட்டாவும் போட்டு கொடுப்போம், 6 அடியில் வலைனாலும் போட்டு கொடுப்போம், 5 அடியில் வலைனாலும் போட்டு கொடுப்போம். வேலை வந்து டாட்டா கம்பெனிக்கும் போது டாட்டா ஆயில்ஸ்ல பண்ணி கொடுப்போம். டாட்டா வயரான் வந்து அது கொஞ்சோட காஸ்ட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா டாட்டா வயரான்ல பண்ணும்போது 15 வருஷத்துக்கு மேலே துரு பிடிக்காது சரிங்களா. கம்பி வந்து ப்ளூ கலரில் வரும், லைட் ப்ளூ கலரில் வரும். கம்பியுமே தெளிவாக இருக்கும், லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். இது சுற்றியே வைக்காட்டு இடம், எல்லாமே வரப்பில் போடுற மாதிரி ஆச்சு. கல் வந்து தெளிவான முறையில் மட்டும் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வரப்பை வந்து சேசி போட்டு தட்ட விடான்னு சொல்லிட்டாங்க. வரப்பு அளவுக்கு இருக்கட்டு, நீங்கள் எப்படி போடணுமோ அந்த அளவுக்கு எவ்வளோக்குள்ள அனுசரித்து தெளிவாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக பண்ணால் போதும், வரப்பை தட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு சைடு வந்து வரப்பு வந்து ஒரு அடி ஒசந்துருக்கும், ஒரு சைடு தாந்திருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கல் ஒரு நம்ம நினைச்ச மாதிரி நேராக மட்டம் போட முடியாது, மட்டமாக பண்ண முடியாது. இருந்தாலும் எவ்வளோக்குள்ள மட்டம் தெளிவாக எடுக்க முடியுமோ பாருங்க தெரியும் உங்களுக்கு. அவ்வளோக்குள்ள வந்து கல் வந்து தெளிவான முறையில் மட்டம் எடுத்துரும். எடுக்க முடியாத இடத்துல சில இடத்துல பாறை இருக்கும், சில இடத்துல தோண்ட முடியாத அளவுக்கு பாறை இருக்கும். அந்த இடத்துல வந்து மட்டம் வந்து தெளிவான முறையில் எடுக்க முடியாது. ஏன்னா கல்லுமே 7 அடி இருக்கிறதுனால ஒரு கல் கண்டிப்பாக வசந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டான இடத்துல இடமா வந்து நீங்கள் இடத்த மட்டமாக தட்டி தந்துட்டீங்க அப்படின்னா வேலை வந்து அந்த இடத்துல சுத்தமாக தெளிவாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதோட சுத்தமாக நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம் சரிங்களா. 2 இன்ச்சு வேணா 2 இன்ச்சு வேலை தெளிவாக பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு போனாலும் சரி ஃபுல்லாக சுத்தமாக பண்ணி கொடுப்போம். கல்லுமே தெளிவாக இருக்கும், வேலை வந்து தெளிவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளி ஊரில் இருக்கீங்க, இடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அந்த லொக்கேஷன் அனுப்பிவிட்டு லோக்கல் யாரோ பேச சொல்லி என்னை கூப்பிட்டு பார்த்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துக்குமே வந்து தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக பார்த்து அமைச்சிக்கலாம். நம்ம இடம் பார்க்க வந்தாலுமோ எது பண்ணுற பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் வாங்குறது இல்லை. நம்ம வலையை கொண்டு வந்துட்டு ஆளையும் கொண்டு வந்து வேலைக்கு விடும்போது 80% பணம் வந்து கண்டிப்பாக தரோம். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வேலை நடக்குது அப்படின்னா நம்ம வலையை இறக்கிறோம், ஆளையுமே வேலைக்கு விட்டுருவோம். அந்த டைம் வந்து நீங்கள் உடனே பணம் தர்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் பணம் தந்ததுக்கப்புறம் வந்து கல் எடுத்துட்டு நான் வருவேன், கல் எடுத்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டு மீதி அமௌண்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு எவ்வளோ இடத்துக்கு ஃபென்சிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இப்போ மெஷர் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் வந்து நம்ம கணக்கு முடிச்சுக்கலாம் சரிங்களா. கல்லுக்கு கலர் அடிக்கணும், அதுக்கு ஃபென்சிங்கோட சேராது, அது தனியாக வரும். இப்போ 1000 அடிக்கு பண்ணும்போது ஒரு 2500 அந்த மாதிரி நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் சரிங்களா. 1000 கீழே இருந்தாலுமே 2500 தான். 1000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற வந்து ரேட் வைஸ் மாறிடும். 500 அடிக்குள்ள இருக்கிற இடத்துக்கு கலர் அடிக்கணும், ஒரு 1500 பண்ணும். 500ல இருந்து 1000க்குள்ள இருக்கணும், 2500 சார்ஜ் பண்ணும் சரிங்களா. அதே மாதிரி காங்கிரீட் கல்லுக்கு காங்கிரீட் போடணும்னு சொல்லி கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு கல்லுக்கு வந்து மெட்டீரியல் வந்து நீங்க வாங்கி கொடுத்துருங்க. சிமெண்ட், ஜல்லி, மண், தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒரு 20 கல்லுக்கு ஒரு இடத்துல ஜல்லி தட்டணும், மண்ணும் தட்டணும் ஒரு இடத்துல. அதே மாதிரி அடுத்த 20 கல்லுக்கு தட்டணும். கொஞ்சம் கொஞ்சமா தட்டிங்கன்னா ஒரே இடத்துல நீங்க தட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அள்ளி எடுத்து குழச்சி கொண்டு கல்லு கொண்டு போறதும் டைம் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் லேபருக்கு வேலையாகும். அப்படின்னு சொல்லி கல்லுக்கு வந்து 75 ரூபா கணக்கு மாதிரி ஆயிரும். நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. 10 கல்லுக்கோ 15 கல்லுக்கோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தட்டி வச்சிருங்க. அப்படி பண்ணீங்கன்னா காங்கிரீட் கூட நம்ம தெளிவா பண்ணி கொடுத்துருவோம். இடத்த பாருங்க, சுத்தி காட்டுறேன் பாத்தீங்களா. இது நம்ம இந்த கிணறு மாதிரி அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை சுத்தியுமே என்ன வந்து ஃபென்சிங் வந்து சுத்தம் அவசர சொல்லிட்டாங்க. பாருங்க மட்டம் வந்து தெளிவா இருக்கும். இடம் பாறையா இருந்துச்சு, ஆனா இருந்தாலுமே நம்ம ஆட்கள் வந்து தண்ணி ஊத்தி குத்தி எடுத்து வந்து தெளிவா எடுத்துட்டாங்க. எவ்வளவுக்குள்ள தெளிவா பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள தெளிவா பண்ணி கொடுத்துருவோம். பாத்தீங்களா, இப்ப வந்து நம்ம அந்த கிணறு மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து வேலி போட்டுட்டு இருக்காங்க. மண்ணு தான், எல்லாமே அள்ளி வச்ச மண்ணு தான். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து லூஸா தான் இருக்கும். நம்ம அள்ளி வச்ச மண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகாது, ஃபர்ஸ்ட் லூஸா இருக்கும். நம்ம ஒரு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த மண் வந்து கல்லோட நல்லா இறுகிரும். இப்போ நீங்க ஃபென்சிங் எந்த இடத்துல ஃபென்சிங் போட்டு நீங்க உடனே ஆட்டி பார்த்தாலும், பாறையில போட்டாலும் சரி, நல்ல செம்மண் தரையில போட்டாலும் சரி, எவ்வளவுதான் இருக்குனாலும் ஃபர்ஸ்ட் இருக்காது. ஒரு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கல் வந்து அந்த மண்ணோட செட் ஆகும். சரிங்களா, அதுக்காண்டி நீங்க ஃபென்சிங் அமைச்சிட்டு உடனே கல்ல ஆட்டி பார்த்துட்டு கல்ல ஆடுது அப்படின்னா அது கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. ஒரு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. நம்ம எவ்வளவுக்குள்ள இருக்க முடியுமோ உங்க மண்ணை பொறுத்தளவுக்கு அவ்வளவுக்குள்ள வந்து நம்ம சுத்தமா இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சு செட் ஆனதுக்கு அப்புறம் வந்து கல் ஆடாது, கல் லூஸ் ஆகாது. ஏன்னா முட்டுக்கல் வந்து மையத்துல கொடுப்போம், குத்தி நிக்கிற மாதிரி. அதனால கல் உங்களுக்கு அசைய வாய்ப்பு இல்லை. எல்லாமே காலங்கள் போனதுக்கு அப்புறம் தான் கல் வந்து கரெக்டா இடத்துல செட் ஆகும். சரிங்களா, இது அள்ளி வச்ச மண்ணுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரே இடத்துல போட்டோம் அப்படின்னா கரெக்டான செம்மண் தரம் அந்த மாதிரி இடத்துல போட்டோம் அப்படின்னா நல்லா எரிக்கணும் உடனே. சரிங்களா, இப்போ வந்து வலையை பிரிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஃபென்சிங் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுப்போம். நீங்க 1000 அடினாலும் சரி, 5000 அடினாலும் சரி, 50,000 அடினாலும் சரி,
கண்டிப்பா கார்டினேட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஃபென்சிங் ஒர்க் வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். நம்ம ஃபென்சிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு உடனே அடுத்த நாள் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஏன்னா வேலைகள் நம்ம நிறைய எடுத்து வச்சிருப்போம். அந்த வேலையெல்லாம் முடிச்சு அப்படி லைனா கொண்டு வரும்போது உங்க வேலையை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொன்னதுல இருந்து கண்டிப்பா 20 நாள் மேல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அது போக நம்ம ஒரு இடத்துக்கு ஃபென்சிங் வந்து 5 நாள் முடிச்சிடலாம்னு போயிருப்போம். அங்க பாத்தீங்கன்னா இடத்துல பிரச்சனை இருக்கும், வில்லங்க இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி ஃபென்சிங் பண்ண முடியாது, இடம் மோசமா இருக்கும். வேலை 5 நாள் முடிகிற வேலை வந்து 10 நாளைக்கும் கொண்டு போயிடும். அதனால டேட்டுகள் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு இடத்துக்கு ஃபென்சிங் பண்ணி தாரன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஃபென்சிங் வந்து நம்ம வந்து சுத்தமான முறையில் அமைச்சு கொடுத்துரும். கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். அது வந்து நம்ம நினைச்ச மாதிரி வந்து ஃபென்சிங் இருக்க பொறுத்த அளவுக்கு போனோம், வண்டி எடுத்துட்டு போனோம், பக்கத்துல போய் இறங்கிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும். இடத்த பொறுத்தளவு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இடத்துல சில இடத்துல கல்லு பிரச்சனை இருக்கும், இடம் பிரச்சனை இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சர்வே ரூட் அளந்து நீங்க மெஷர் பண்ணி போட்ட பிறகுமே நம்ம கல்லு ஊன போகும்போது மட்டும்தான் பிரச்சனைக்கு வருவாங்க. அந்த டைம் தான் வருவாங்க. நம்ம கல்லு ஊனலான்னு சொல்லி குழி அடிக்க போவோம், மிஷின் வச்சு குழி போடும்போது உடனே வந்துருவாங்க. சர்வேர் வச்சு அவங்க நின்று அளந்தாலுமே குழிக்குமே கல்லு போடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு அடுத்தாலே பிரச்சனை வரும். அது நம்ம வேலையை பாதிக்கும். அப்படிங்கிற அப்படி வந்து டைம் வந்து ஆகுறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க வேலைக்கு கூப்பிட்டுட்டு வேலை செய்ய முடியாம இந்த சைடுல பிரச்சனை அப்படின்னா, நாங்க எத்தனை பேர் வந்திருக்கோமோ அத்தனை பேருக்கு நீங்க கண்டிப்பா 1000 ரூபாய் கண்டிப்பா அது வந்து சம்பளம் மாதிரி தர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கூட்டிட்டு வர ஆள் வந்து வேலைக்குன்னு கூட்டிட்டு வந்தாலே கண்டிப்பா அவங்க சும்மா இருந்தாலுமே சம்பளம் கொடுத்தான் ஆகணும். சரிங்களா? அது வந்து உங்களோட செலவு, அதை நீங்க தான் பார்த்தாகணும் கண்டிப்பா. சரிங்களா? அதனால எந்த இடமே இருந்தாலுமே கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, பிரச்சனை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே குழி அடிக்க ஆரம்பிச்சோம். இப்ப காலையில ஒரு 10 மணிக்கு 8 மணிக்கு வாரோம் அப்படின்னா மத்தாளத்து மேல குழி அடிச்சு வேலை செய்யற மாதிரி. எங்க வேலை வந்து உங்களால தடைப்பட்டுச்சு அப்படின்னா அது முழுக்க காரணம் நீங்க மட்டுமே தவிர அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பா ஆளுக்கு வந்து 1000 ரூபாய் கணக்கு பண்ணி நீங்க கொடுத்தா ஆகணும். சரிங்களா? அது எந்த மாற்றமும் கிடையாது. அதனால பிரச்சனை இல்லாத வேலையை சொல்லுங்க. அதுல இருந்து நம்ம 180 ரூபாய்க்கு இந்த வேலை பண்றோம் அப்படின்னா இடம் பிரச்சனை இல்லை, எதுவுமே பிரச்சனை. நம்ம வேலை நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுல இருந்து 1 ரூபா கூட நம்ம கூட்டி வாங்குறதே கிடையாது. சரிங்களா? குறைச்சு வாங்குறதும் கிடையாது, கூட்டி வாங்குறதும் கிடையாது. நம்ம என்ன பேசி முடிக்கிறோமோ அந்த கணக்குல தான் என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த கணக்கு 145 145, 180 180, 250 250. சரிங்களா? ரன்னிங் ஃபீட் அந்த அதில் தான் முடிப்பே தவிர குறைச்சி பேசுறது கிடையாது. நம்ம ஏற்கனவே கம்மியான ரேட்ல தான் பண்ணுவோம். நீங்க லோக்கல் விசாரிச்சு பாத்தீங்கன்னா கூட நம்மளோட அதிகமாக தான் ரேட்ல தான் பண்ணுவாங்களே தவிர நம்ம ரேட்டுக்கு வந்து பண்ணி தர மாட்டாங்க. நம்ம வந்து லாபங்கள் அதிகம் வைக்கிறது இல்ல. மற்ற இடத்துல வந்து ஆபீஸா வச்சிருப்பாங்க, அதுல இருந்து வேலை எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மார்ஜின் லாபம் வச்சிருப்பாங்க. நம்ம அப்படி பண்றோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்றதுனால கேட்கற இடத்துக்கு வந்து மொத்தமா கல்லு லாரியிலனாலும் சரி, வலை வந்து நம்ம வண்டியில கொண்டு வந்துருவோம், கல்லு வந்து லாரியில வந்துடும். லாரிக்கு பர்மிட் இருந்துச்சு, கல்லுக்கு பர்மிட் இருக்கு அப்படின்னு லாரியில கொண்டு வந்துடும். சப்போஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வண்டியில வந்து 70 கல்லு அடிச்சிடும். எத்தனை எத்தனை கல்லு தேவைப்படுது நம்ம தோஸ்து வண்டியிலே அடிச்சிடும். சரிங்களா? அது போக கல்லு கொண்டு வர இடமும் தெளிவா இருந்தா மட்டுமே தான் லாரியில கொண்டு வர முடியும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வர முடியாது. நம்ம சின்ன வண்டியில தான் எடுக்கிற மாதிரி. நீங்க எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி கல்லை இறக்கி நம்ம வந்து வேலையை வந்து சுத்தமா பண்ணி கொடுத்துரும். இடத்துல பிரச்சனை இல்லாம மட்டும் இருந்தா மட்டுமே போதும். சரிங்களா? இப்போ ஒரு 7 ஏக்கர் வேலை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு தேவையானது நம்ம பொருள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துரும். கொண்டு வந்து இறக்கின அப்புறம் நம்ம ஆட்கள் வேலை செய்ய 80% பண்ணாது. 4 லட்சம்னாலும் சரி 3 லட்சம் சரி கண்டிப்பா தர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க தந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கல் எடுத்துட்டு வர முடியும். எதுக்கு அப்படின்னா வளைக்கும் முக்காவாசி காசு கொடுக்கணும். நம்ம வளம் கடை வச்சு கம்பெனில எடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி கல்லுக்குமே பணம் கொடுத்தாதான் பர்மிட் போட்டு பாச போட்டு கல்ல வண்டியை வெளியே விடுவாங்க. சரிங்களா? அதனால கொஞ்சமா வாங்கிக்கோங்க, முன்னாடி வாங்கிக்கலாம் அப்படிங்கறது சொல்லாதீங்க. கண்டிப்பா அந்த டைம் நீங்க பணம் கொடுத்தா தெளிவா வந்து பண்ணி கொடுத்துடலாம். அதுக்காண்டி 80% பணம் கொடுத்துட்டு நீங்க வேலை வந்து நடந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? நீங்க பணம் தந்த அப்புறம் நம்ம கல் வந்துடும், ஆட்கள் வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. மீதி அமௌண்ட் வந்து மெஷர் பண்ணிட்டு வந்து தெளிவாக்கலாம். பாத்தீங்களா? வயக்காடு இடம் வரப்புல போட்டாலுமே நம்ம மட்டமா போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தெளிவா. 4 கம்பி இழுக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து 4 கம்பி வந்து தெளிவான முறையில இழுத்து கொடுத்துரும். நீங்க டாட்டால கேட்டாலும் சரி, நம்ம ராஜ்காட் வேர்ல கேட்டாலும் சரி, தெளிவான முறையில வந்து 4 பார்பட் கம்பியில வந்து சுத்தமா இழுத்து கொடுத்துரும். கல்லு உள்ளளவு பாத்தீங்கன்னா கரெக்டா 8 அடி இருக்கும். சரிங்களா? பாருங்க, தெளிவான முறையில் அமைச்சு. இப்போ நம்ம மீன் குஞ்சு வளர்க்குறோம்னா கிணத்தை சுத்தி வந்து நம்ம வந்து வேலி போட்டுக்கணும். இது வந்து வாசப்படி. சரிங்களா? அந்த வாசல் பிறகு கேட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க. நீ வலை மட்டும் சைட்ல போடுங்க, நான் கேட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, வலை வந்து 2க்கு 2 டைமென்ஷன்ஸ் வந்து தெளிவா இருக்கும். கம்பி வந்து தெளிவா இருக்கும். லைஃபுமே கொஞ்சம் உங்களுக்கு கூட வரும். கம்பி சுத்தமா இருக்கும். 1 சைடு மட்டும் ட்விஸ்டட் வரும். டபுள் சைடு ட்விஸ்டடும் கூட 2 சைடும் ட்விஸ்டடும் முள்ளு மாதிரி வேணாலும் அடிச்சு கொடுப்போம். அது வந்து 20 கட்டு 2000 அடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுமே நம்ம வந்து கம்பெனில சொல்லி தெளிவான முறையில அடிக்கலாம். நீங்க இடம் வந்து அதிகமாக நம்ம கொட்டேஷன் கொடுக்கல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சில போனோம். 1000 அடி வருது அப்படின்னா 1000 அடிக்கு மேல வந்து 145 ரூபாய் பண்ணும். நம்ம 5000 அடிக்கு மேல வந்து 140 ரூபாய் பண்ணுவோம். சரிங்களா? அது இடத்த பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். இடம் தெளிவா இருந்தா மட்டுமே தான் இந்த ரேட்டு பண்ண முடியும். இடம் தெளிவு இல்ல,
லேபரை கொண்டு போயிடும், வேலை வந்து அதிகமாயிரும் அப்படின்னா கண்டிப்பா 5 ரூபா அதிகமா தான் பண்ணி ஆகணும். கண்டிப்பா எந்த மாற்றமும் இருக்கவே செய்யுது. சரிங்களா? நம்ம இடத்த நேர்ல வந்து பார்த்து பேசுறது முடியாத பட்சத்துல போன்ல பார்த்து பேசுவோம். போன்ல வீடியோ பார்த்துமே தெளிவா இருக்கு, அங்க போன போற கண்டிப்பா கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 5 ரூபா நாங்க ஏந்தி தான் கொடுத்தாகணும். அதுல எந்த மாற்றம் நம்ம நினைச்சிருப்போம் குழி ஓடிடும் அப்படின்ட்டு நீங்களும் நினைச்சிருப்பீங்க, கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனா மிஷினை போட்டு அடிக்கும் போது வந்து குழி கண்டிப்பா ஓடல அப்படின்னா கண்டிப்பா 5 ரூபா எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்கும். மற்றபடி குழி 2 அடி ஓடிடுச்சு அப்படின்னா 145 ரூபா 145 ரூபா 140 ரூபா 140 ரூபா அந்த ரேட்டுக்கு மேல எந்த இதுவுமே நம்ம வந்து வாங்குறதே கிடையாது. அதே மாதிரி கல்லு கலர் அடிக்கணும், காங்கிரீட் போடணும் மட்டும் அது வந்து தனியா சார்ஜஸ் வரும். சரிங்களா? பாருங்க, இதை சுத்தி நம்ம கோழி விட்டாலும் சரி வெளியே போகாது, கோழி குஞ்சுமே வெளியே போகாது. மீன் வளர்க்குறதுக்குமே தெளிவான முறையில வந்து கோழி எதுவுமே உள்ள போகாத அளவுக்கு சுத்தமா அடைச்சு கொடுத்துட்டோம். இதுவே நீங்க டாட்டால கேக்குறீங்க அப்படின்னாலும் நம்ம டாட்டாலும் பண்ணி விடுப்போம். விவசாயியோட 10 ஏக்கர் விவசாயம் வச்சிருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு கோழி பண்ண அமைக்கணும், தோப்புக்கு நம்ம சுத்தி அடைக்கணும், எதுவுமே உள்ள வராத மாதிரி சுத்தி அடைக்கணும் அப்படின்னா கூட நம்ம அதுக்கு வந்து 3 இன்ச்சு விலை வரைக்கும் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு விலை வரைக்கும் போடலாம். நம்ம கோழி வளர்க்கணும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சைஸ் கன்னி சைஸ் சின்னதா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும் 2 இன்ச்சு விலை போட்டா போதும். மற்ற எந்த இடத்துக்கும் 3 இன்ச்சு விலையை வந்து நார்மலா போடுறதே போதும். சரிங்களா? காஸ்ட் வைஸ் கம்மியாகும். நீங்க டைமண்ட் சைஸ் 2 இன்ச்சு போடும்போது ரேட் அதிகமாகும். இதுவே நீங்க வந்து 3 இன்ச்சு போட்டீங்கன்னா 145 ரூபாய் வரும். 3 இன்ச்சு போட்டீங்கன்னா 5 ரூபாய் குறைய 140 ரூபாய் போட்டு கொடுக்கும். சரிங்களா? பாருங்க, கம்பி 5 அடி ஒசனா கரெக்டா 5 அடி இருக்கும். 2 இன்ச்சு 2க்கு 2 டைமண்ட் சைஸ் அப்படின்னா 2க்கு 2 வந்து டைமண்ட் சைஸ் வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் இருக்காது. கம்பெனி என்ன ஆர்டர் கொடுக்கணுமோ அதுதான் அடிச்சு வந்து நம்மளுக்கு தெளிவா தருவாங்க. இது போக நம்ம 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு நம்ம ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கம்பெனிக்கு அட்வான்ஸ் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுங்கிறது மார்க்கெட்ல ரன்னிங் மூவிங்ல இருக்கிறது. 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுங்கிறது மூவிங் ஆகாது. யாரா ஆர்டர் பண்ணி கேட்டா மட்டும்தான் அடிச்சு கொடுப்பாங்களே தவிர அதை அடிச்சு வைக்க மாட்டாங்க. அதனால அட்வான்ஸ் பண்ணா மட்டுமே தான் அந்த கம்பி வந்து நம்ம ராஜ்காட் வயர்னாலும் சரி டாடா கம்பினாலும் சரி அடிக்க முடியும். நீங்க பேசிட்டு நீங்க அடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னா கண்டிப்பா கம்பெனில ஓட்ட மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு சில வேலைகள்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. சரிங்களா? அட்வான்ஸ் போடாம நீங்க அடிச்சிருங்க, நாங்க வந்துருவோம், வந்தவன ரூபா தந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை அந்த மாதிரி தான் மாட்டிக்கிச்சு. அதனால வந்து நம்ம அட்வான்ஸ் இல்லாம அது வந்து கம்பி டாட்டானாலும் சரி ராஜ்காட் வேணாலும் சரி 2.2ங்கிறது வந்து நம்ம அடிக்க முடியும். நீங்க அட்வான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கம்பெனிக்கு அனுப்புன அப்புறம் தான் அதோட ப்ராஜெக்டே அது ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? கம்பெனில நம்ம ஆர்டர் கொடுத்தாலுமே கண்டிப்பா 10 நாள் பக்கத்துல ஆயிரும். சில நேரம் வந்து 5 நாள் வந்துடும், சில நேரம் 1 வாரம் தான் வந்துடும். 10 நாளுக்குள்ள கம்பெனில வந்து டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நாங்க வரும்போது வலை கொண்டு வந்துருவோம். வலை கொண்டு வந்து இறங்கும்போது 80% என்ன வருதோ அதை வந்து கணக்கு பண்ணி நீங்க பணம் தர மாதிரி இருக்கும். இது வந்து லாரியில கல் வந்தாலும் சரி நம்ம தோஸ்து வண்டியில எடுத்தாலும் சரி உங்களுக்கு கல் வந்து நம்ம எல்லாமே ஃபென்சிங் ஒர்க் வந்து சுத்தமா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட் எவ்வளவு இருக்குங்கிறத மெஷர் பண்ணிட்டு தெளிவான முறையில் வந்து அமௌண்ட் வந்து கணக்கு முடிச்சிடலாம். கண்டிப்பா நம்ம ரேட்டு கம்மியாக பண்றதுனால நீங்க கொஞ்சம் குறைக்கலாம் வாய்ப்பே இருக்காது. சரிங்களா? அது குறைக்கணும்னு சொல்லி அப்படி நினைக்காதீங்க, கண்டிப்பா வந்து குறைக்க முடியாது. ஏன்னா நான் வந்து 150 ரூபா சொல்லிட்டு 140 ரூபா கணக்கு முடிக்கிறது அப்படி இது கிடையாது. 140 ரூபா 140 ரூபா, மற்றவங்க 10 ரூபா கூட சொல்லுவாங்க, பேசி 5 ரூபா குறைப்பாங்க. நம்ம அதுலயுமே 5 ரூபா குறைச்சு கம்மியான ரேட்ல பண்ணும்போது கண்டிப்பா வந்து அதுல வந்து கண்டிப்பா குறைக்க வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? பாருங்க, இப்போ முன்பக்கம் வாசல் பக்கத்துல வந்து கட்டிட்டு இருக்காங்க. இது வழிபாதை, வீட்டுக்குள்ள போறதுக்கு உண்டான வழிபாதை, வீட்டுக்கு பார்த்தீங்களா அதுக்குண்டான வழிபாதை. இடத்த ஃபுல்லாவே சுத்தி அடைச்சிட்டாங்க. எவ்வளவு இடம் இருந்துச்சோ அவ்வளவு இடத்துக்குமே 2 இன்ச்சு விலையை போட்டாங்க. சில இடத்துல வந்து 3 இன்ச்சு விலை போடுவாங்க. 2 இன்ச்சு விலை காஸ்டிங் அதிகங்கிறதுனால அது போட மாட்டாங்க. நம்ம இடத்துக்காரங்க வந்து ஃபுல்லாவே 2 இன்ச்சு விலையை போட்டுருங்க, உள்ள எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சுத்தமா அடைச்சு கொடுத்துங்க. அதே மாதிரி அடுத்த நாள் கேட்டுக்குமே ஆட்கள் வந்து கேட்டுமே போட்டாங்க. நம்ம போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, கேட்டுமே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உடனே வந்து தெளிவான முறையில் கிளியரா முடிச்சிட்டாங்க. அதுவும் கணக்கு முடிக்கிறதுமே அளந்து முடிச்சு உடனே கணக்கு முடிச்சிட்டாங்க. நாங்களே உடனே காசு வாங்கிட்டு அடுத்த வேலைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பாத்தீங்க, அதே மாதிரி தான் வந்ததோட காசு தர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலை முடிஞ்சதோடமே அதுலேயே கணக்கு முடிக்கிறீங்க, போங்க நான் போட்டுடுறோம் அப்படிங்கறது வந்து நம்ம கிளம்ப முடியாது. நம்ம வந்து பக்கத்துல இருந்து வரல, நம்ம வந்து வெளியே இருந்து வர்றதுனால நீங்க அது வேலை இன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்க அதுக்கு அமௌண்ட் இதோட ரெடியாகி வந்துடணும். சரிங்களா? என்ன ஒன்று மெஷர் பண்ணி அளந்துட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு வந்து தெளிவாக வந்து கணக்கு முடிச்சுக்கலாம். அதுல நம்ம எக்ஸ்ட்ரா 1 ரூபா கூட கேட்க போறதில்ல, அதுல இருந்து 1 ரூபா கூட குறைக்க போறதில்ல. சரிங்களா? பாருங்க, தெளிவா கட்டிட்டு இருக்காங்க. நம்ம உள்ள கட்டுறதுமே வந்து முள்ளு கம்பி 4 கம்பி கட்டுறோம். அந்த 4 கம்பியுமே நம்ம கட்டுற கம்பி வந்து டாடா கம்பி வச்சு கட்டுவோம். நீங்க ராஜ்காட் வயர்ல போட்டாலும் சரி டாடா கம்பியில போட்டாலும் சரி நம்ம கெட்டு கம்பி வந்து டாடா கம்பியில வச்சு தான் கட்டுவோம். ஏன்னா ரஸ்ட் ஆக கூடாது உடனே அப்படிங்கறதுனால கெட்டு கம்பி டாடா போட்டனால உங்களுக்கு வந்து கல்லை விட்டு அகந்து போகாது. சரிங்களா? பாருங்க, அதுதான் கட்டிட்டு இருக்காங்க. டாடா கம்பி வச்சு தெளிவா கட்டிட்டு இருக்காங்க. மட்டம் வந்து சுத்தமா தெளிவா பார்த்து கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்க நல்லா இருக்கும். பாத்தீங்களா, மேல ட்விஸ்டட் வந்துடும். அதே மாதிரி வந்து கீழே வந்து மடக்கு வரும். டபுள் சைட் ட்விஸ்டட்னா ஒரு 20 கட்டு 30 கட்டுக்கு மேல அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா 2000 அடி 3000 அடிக்கு அடிச்சோம் அப்படின்னா ஒரு 40 கட்டு அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து டபுள் சைட் ட்விஸ்டட் வந்து கம்பெனில ஓட்டுவாங்க. இது வந்து 2 வேலை
மிஷினில் போட்டு ஒரு மிஷினில் வளைய செயின் லிங்காக வரும், இன்னொரு மிஷினில் போட்டு அதை வந்து ட்விஸ்டட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால 2 வேலைங்கிறனால அதிகமாக இருந்தால் மட்டுமே அதை நம்ம அடைச்சு கொடுக்கலாம். பாருங்க, ஏன்னா இதுக்கு மேலே யாரையும் வர முடியாது. ஏன்னா கால் கூட உள்ளே போகாத அளவுக்கு சின்ன கண்ணி, யாரையும் சாட முடியாது. வலையுமே அதே மாதிரி கீழே மட்டமாக தெளிவாக கட்டிடும். ஒரு சில இடத்துல கீழே பாறை இருக்கு அப்படின்னா, ஒரு சில இடத்துல வரப்பு இருக்குன்னா அதுக்கு மேலே வேலி போட்டோம் அப்படின்னா கீழே தோண்ட முடியாத இடத்துல கல் வந்து 5 அடியில நிற்கும். நம்ம வந்து மேலே ஏந்தி வலையை வந்து மட்டமாக கட்டிட்டோம் அப்படின்னா கீழே கேப் இருக்கு அப்படின்னு சேசி போட்டு மண்ணை வச்சு வரப்பு மாதிரி கண்டிப்பாக கட்டிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக முடியும். இடத்தோட அளவும் தெளிவாக இருக்கும், அது மாதிரி பாதுகாப்பும் தெளிவாக இருக்கும். சரிங்களா? அதுக்காண்டி இடம் வந்து 2 அடி உள்ள போகல அப்படின்னா உங்க இடத்துல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அதுக்கு மண்ணை வச்சு தெளிவு பண்ணா மட்டும் வந்து தெளிவா வரும். சரிங்களா? பாருங்க, வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஃபென்சிங் பற்றி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நீங்க வெளியில இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க, நான் எனி டைம் அட்டன் பண்ணி பேசுவேன். சப்போஸ் பேச முடியல அப்படின்னா கண்டிப்பா வேலை இருந்திருக்கும், பேச முடியாது. நீங்க இன்னொரு வாட்டி அடிங்க, அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிச்சீங்கன்னா நான் கண்டிப்பா அட்டன் பண்ணி பேசுற வாய்ப்பு இருக்கு. பாருங்க, நம்ம போர்டு இருக்கு பாருங்க. இடத்தோட சுத்தி வீட்டை சுத்தி ஃபென்சிங் இது. சரிங்களா? மதுரை திருமங்கலம் இது. தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து 2 சைடு கேட்டும் போட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக ஃபென்சிங் வந்து சுற்றி அமைச்சாச்சு. நான் வீடியோவில் காட்டுறேன், ஃபுல்லாகவே காட்டுறேன். பாருங்க, சுற்றி பாருங்க. கல் வந்து மட்டம் போட்டாச்சு, கல் தெளிவான கல் சுத்தமாக இருந்துச்சு. இதுவே நீ கிருஷ்ணகிரி கல் கேட்டாலும் சரி, அதே மாதிரி இதுலேயே சிமெண்ட் போஸ்ட் கேட்டாலும் சரி, சிமெண்ட் போஸ்ட்லையும் போட்டு கொடுப்போம். அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து சிமெண்ட் போஸ்ட் வந்து லைஃப் இருக்காது. மழைக்கும் வெயிலுக்கும் வெளியில் நிற்கிறதுனால அது கண்டிப்பாக அதோட தன்மையை கண்டிப்பாக இழக்கும் போது வந்து உடைஞ்சி உள்ள வந்து கம்பி தெரியுற மாதிரி சும்மா நிற்கும். சரிங்களா? சிமெண்ட் போஸ்ட் உடஞ்சாலும் அப்படி இருக்கும். அதனால சிமெண்ட் போஸ்ட் இப்போ லைஃப் இருக்காது. ஆனால் இது கல்லுக்காலுங்கிறது வந்து லைஃப், நீங்க எவ்வளவு லைஃப் யூஸ் பண்றீங்களோ அத்தனை லைஃப் கண்டிப்பா, அத்தனை வருஷம் கண்டிப்பா அது வந்து லைஃப் கொடுக்கும். சரிங்களா? நான் அதிகமா வந்து கல்லுக்கால் வச்சு தான் ஃபென்சிங் பண்றது, சிமெண்ட் போஸ்ட் வந்து அதிகம் ஃபென்சிங் பண்றது இல்ல. கஸ்டமர் விரும்பி கேட்டா மட்டுமே தான் அதுல ஃபென்சிங் பண்றதே தவிர மற்றபடி வந்து சிமெண்ட் போஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபென்சிங் பண்றது சமைக்கிறதே கிடையாது. ஏன்னா பண்ற வேலை ஒரு வேலை லட்சக்கணக்கில் நீங்க போட்டு பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து தெளிவான முறையில பண்ணி கொடுக்கணும். அதுல ஒரு குறைய வச்சு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கும் நல்லா இருக்காது. ஃபென்சிங் பண்ணி முடிச்சுட்டு கல் உடஞ்சி நம்ம சிமெண்ட் போஸ்ட் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லா இருக்காது. நம்ம பண்ற வேலையை தெளிவா பண்றதுனால ஒரு நேரம் பண்றதுனாலும் நம்ம அதை வந்து சுத்தமான முறையில தெளிவான முறையில பண்ணி கொடுத்தோம். பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை போடணும் அப்படின்னா, ஃபென்சிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேலை வந்து தெளிவான முறையில சுத்தமான முறையில கஸ்டமர் எந்த விருப்பத்துக்கு நீங்க ஃபென்சிங் கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமான முறையில தெளிவாக அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அது கண்டிப்பா பார்த்துட்டு கூப்பிடுங்க. பழைய வேலி இருக்கும், சில இடத்துல வந்து பழைய வேலி 10 ஏக்கர் போட்டிருப்பீங்க, வேலி துரு பிடிச்சிருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணணும். கல் 10 கல் உடஞ்சிருக்கும், அதை கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணி புது வலையா கட்டிட்டு அதுக்கு என்ன காஸ்ட் உண்டோ அதை ரன்னிங் ஃபீட் கணக்கில் பேசி கல்லுக்கு உண்டான காஸ்ட் தனியாகவும் வலைக்கு உண்டான காஸ்ட் தனியாகவும் சொல்லி எல்லா வேலையுமே வந்து அதில் வந்து சுத்தமாக பண்ணி விடுவாங்க. ஒரு இடத்துல ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்தோட அளவோட சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதில் வேலி வந்து நம்ம வந்து சுத்தமான முறையில் தெளிவாக வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். சரிங்களா? பாருங்க, தெளிவாக இருக்கு, வேலை வந்து சுத்தமாக இருக்கும். நீங்கள் கஸ்டமர் 2 இன்ச்சு கேட்டாலும் சரி, 2.5 இன்ச்சு கேட்டாலும் சரி, 3 இன்ச்சு கேட்டாலும் சரி, தெளிவாக வந்து சுத்தமான முறையில் வந்து வேலை இருக்கும். இதில் 2வது சேசிப்பு போட்டு மண்ணு தள்ளினாங்க, அதனால வலை கொஞ்சம் வெளியே தள்ளின மாதிரி இருக்கு. கீழே பார்க்கும்போது தெரியும். வேலையில் எந்த குறையும் இல்லை, வேலை வந்து சுத்தமாக முடிச்சாச்சு. நம்ம தங்கி இருக்க இடத்துல வந்து கண்டிப்பாக இடத்துல வந்து தங்கி இருக்க இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ரூம்போ ஏதோ அரேஞ்ச் பண்ணி தரணும். இல்லை இடத்துல பெரிய இடம் அப்படின்னா நீங்கள் சும்மா சற்று மாதிரியோ டோர் மாதிரியோ ஏதோ போட்டு தந்தீங்க, சின்ன உள்ள உட்கார மாதிரி ஓலப்பறையோ இல்லை சீட்டில் ஏதாவது கட்டி தந்தீங்க அப்படின்னா உள்ள தங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா மழை பெய்யுற நேரத்தில் வந்து நம்ம எங்கேயுமே படுக்க முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல வந்து வீடு மாதிரி இருந்துச்சு, ஒரு சில இடத்துல இருக்காது, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு போடுங்க. இல்லை வீடு இருக்கு, ரூம் இருக்கு அப்படின்னா நம்ம அதில் எதுலனாலும் தங்கிக்கலாம். சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு ஒரு வேலையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு நம்ம போகமே தவிர அந்த வேலையில பாதி போட்டு அடுத்த வேலையை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு கிடையாது. நம்ம ஆளை விட்டுட்டு அது தெளிவு முடிச்சுட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு போவோம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்க இடத்துல மட்டும் நீங்க வந்து ஏதாவது வீடு கீடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணீங்கன்னா தங்கி வேலை பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெளிவா இருக்கும். சரிங்களா? ஆனால் வெளியூர்ந்து வரதுனால நார்மலா இருந்தா பிரச்சனை கிடையாது, படுத்துக்கலாம். மழை பெஞ்சு அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது, கஷ்டமா இருக்கும். வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்க நேரம் வந்து கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க. கண்டிப்பா வந்து வேலை வந்து நீங்க கஸ்டமர் எதிர்பார்க்கறதோட நம்ம வந்து வேலை வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பைக்காட்டு இடம் தான், கீழே தோண்ட முடியாம தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம அதில் வந்து தெளிவான முறையில தோண்டியாச்சு. பாத்தீங்களா? சுத்தி பாருங்க, வேலை வந்து தெளிவாக வந்து முடிச்சு கொடுத்தாச்சு. சரிங்களா? இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம பண்ணி கொடுப்போம். இடம் அதிகமா இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிப்போம். சின்ன சின்ன இடம் இருந்துச்சு அப்படின்னா லோக்கல்ல வேலை இருந்தா நம்ம அதை பண்ணி கொடுப்போம்.
சரிங்களா? கண்டிப்பாக தொடர்பு பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தெளிவான முறையில் ட்விஸ்டட் ஃபென்ஸ்னாலும் சரி பண்ணி விடும்.